2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருச்சி மணப்பாறையில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் ஒரு சிறுமி 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். மதிய நேரம் மாணவி வகுப்பறையில் இருந்தார். அப்போது பள்ளியின் அறங்காவலரும் தாளாளர் சுதாவின் கணவருமான 54 வயது வசந்தகுமார் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாருக்கு தர்ம அடி கொடுத்தனர். மணப்பாறை போலீசாருக்கும் புகார் கொடுத்தனர். வசந்தகுமாரை அவர்களிடமிருந்து மீட்டு போலீசார் கைது செய்தனர். சம்பவம் குறித்து அறிந்த ஊர் மக்கள் இரவில் மொத்தமாக திரண்டனர். பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஆர்ப்பாட்டம் செய்தனர். பள்ளிக்குள் புகுந்து ஜன்னல் கண்ணாடிகள், கார்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி சூறையாடினர். போலீசார் அனைவரையும் அப்புறப்படுத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். உடனடியாக பள்ளியின் தாளாளர், நிர்வாகிகள், முதல்வர் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என திருச்சி திண்டுக்கல் ஹைவேஸில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவில் பல மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. திருச்சி எஸ்பி செல்வ நாகரத்தினம் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். முதற்கட்டமாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியதை அடுத்து மக்கள் மறியலை கைவிட்டனர்.
போக விடாம இருக்காங்க. எல்லாருமே அவதிப்படுறாங்க. சம்பந்தமில்லாத பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. இது ரொம்ப தவறான செயல். முக்கிய குற்றவாளியான பள்ளியின் அறங்காவலர் வசந்தகுமார், நிர்வாகிகளான மராட்சி, செழியன், சுதா ஆகிய 4 பேர் கைதாகி உள்ளனர். தலைமறைவான பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமியை போலீசார் தேடி வருகின்றனர். நம்ம மணப்பாறை உட்கோட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான ஒரு பாலியல் துன்புறுத்தல்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே நம்ம துரிதமாக செயல்பட்டு அவங்க பெண்ணுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான அந்த பள்ளி நிர்வாகத்து மேலே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் சொல்லியிருக்கக்கூடியவர்களில் 5 நபர்களில் 4 பேரை கைது பண்ணிட்டோம். 5வது நபரை இப்போ கைது பண்ணிடுவோம். வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. விசாரணை மேற்கொள்ளப்படும். இன்னும் வேறு ஏதாவது குற்றவாளிகள் அவர்களும் சேர்க்கப்படுவார்கள். வழக்கின் புல விசாரணைக்கு தேவையான அனைத்து விதமான தடயங்களையும் ஆதாரங்களையும் காவல்துறை சேகரித்து கொண்டிருக்கிறது. பெண் ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மணப்பாறை அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கும் எல்லா தகவலையும் சொல்லியிருக்கோம். அவங்களும் எஃப்ஐஆர் காப்பிக்காக வெயிட் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் காப்பி அவங்க கையில் கொடுத்துருவோம். யார் யாரை கைது பண்ணியிருக்கோம், என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் வந்து வழக்குக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. வழக்கு வந்து சரியான வகையில் புலன் விசாரணை செய்யப்பட்டு சரியான ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பள்ளி மாணவிகளுக்கு எதிராக அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாளையம், அதை தொடர்ந்து இப்போ அந்த மணப்பாறை, இதை தடுக்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா? நான் பொறுப்பேற்றதுலேருந்து மாவட்டத்தில் தீவிரமாக வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான இந்த இதுக்கு வந்து விழிப்புணர்வு நிறைய பண்ணுறோம். இப்போ அடுத்த கட்ட விழிப்புணர்வும் அனைத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்களையும் வைத்து ஒரு கம்பைன்டு, ஒரு இன்டகிரேட்டட், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விழிப்புணர்வு முகாம் கூடிய விரைவில் தொடங்கப்படும். அதில் வந்து ஒவ்வொரு பள்ளி, அது தனியார் பள்ளியாகவும் இருக்கலாம், இல்லை அரசு பள்ளியாகவும் இருக்கலாம், எல்லா பள்ளிக்கும் போய் ஆய்வு செய்து குறைகளை அவேர்னஸ் கூடுறது மட்டும் இல்லாமல் குறைகளையும் கேட்டு அவங்களையும் மானிட்டர் பண்ணலான் இருக்கோம். எல்லா ஸ்கூல்லையும் சிசிடிவி மஸ்ட் இல்லைங்களா? ஸோ எல்லா ஸ்கூலோட சிசிடிவியும் எடுத்து செக் பண்ணலான் இருக்கோம். அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப் எல்லாரையுமே செக் பண்ணலான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுவோம். ஒரு நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பாக அனைத்து பள்ளிகளுமே பள்ளி சம்மந்தப்பட்ட அனைத்து இப்போ கல்வி சார்ந்த நிறுவனங்கள்லையுமே நாங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் முகாம் நடத்துவோம். ஏராளமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இந்த பெற்றோர் இல்லை, அது வந்து குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இவங்க ஒருத்தர் தான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற குழந்தைகளாக சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் அதனால தான் சொன்னேன். வழக்கின் புலன் விசாரணையில் மேற்கொண்டு என்ன விதமான குற்றச்சாட்டுகள் பற்றி தெரிய வந்தாலும் அது விசாரணையில் சேர்க்கப்படும். அதற்கு தேவையான புலன் விசாரணை செய்யப்படும். அண்டு அதற்கு தேவையான குற்றவாளியும் கைது செய்யப்படுவார்கள். தடயங்கள் இப்போதைக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கல் டீம் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக ப்ரொசீஜராக கரெக்டாக பண்ணுவோம். அதை அரெஸ்ட் பண்ண வந்து முக்கியமாக வந்து 5 குற்றவாளி சொன்னது 4 பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்டு, அவங்க பேர் சுதான்னு நினைக்கிறேன், அவங்க. அதுக்கப்புறமா முக்கியமான குற்றவாளி அவர்களுடைய கணவர் வசந்தகுமார், அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. அது இல்லாமல் அந்த ஸ்கூலோட நிறுவனர் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்கூலோட இன்றைய கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க. 5வது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஜெயலட்சுமி, அவங்கள கைது பண்ணுறதுக்கு இப்போ தனிப்படை போயிருக்காங்க. ஸ்பெஷல் டீம் இதில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். ஸ்கூலில் ஏதாவது ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி அதுதான் டெக்னிக்கல் டீம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா, டெக்னிக்கல் டீம். அது தனியாக அதுக்கு டெக்னிக்கல் டீம்னு இருப்பாங்க. ஏன்னா அது வந்து நம்ம புலன் விசாரணையில் அதை தடயமாக சேர்க்கணுங்கிறது அதில் டீம் அதுக்கு தனியாக செயல்பட்டுருக்காங்க. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஸ்கூலை, இந்த ஸ்கூலை வந்து சிவில் பண்ணி கலெக்டர் மூலிமா ஏன்னா நடவடிக்கை எடுத்து இது முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தி, கல்வி அமைச்சருக்கு தெரியப்படுத்தி, ஏன்னா இந்த ஸ்கூலை பர்மனெண்ட்டாக மூடணும் சார். அதே நேரத்தில் காவல்துறைக்கு ஒரு எல்லா ஸ்கூல்லையுமே லேடிஸ் படிக்கிற ஸ்கூலில் பூரா 2 காவல் லேடி காவலாக வந்து பாதுகாப்புக்கு இருக்கணும். அவங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அதுதான் என்னோட கோரிக்கை. ஏன்னா பெற்றவனுக்கு தான் பிள்ளையோட அருமை என்னன்னு தெரியும். 2000 ரூபா கட்டணா கூட பிள்ளைகளை துரத்தி விட்டுறாங்க. ஆனால் 25,000 ரூபா முழுசாக கட்டுங்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை.
அதை வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். என்ன எஸ்பி ஐயாவும் இருந்து செஞ்சு கொடுக்கணும். அதை இந்த ஸ்கூல் இனிமேல் இங்கே நடக்கக்கூடாது. நாங்கள் நடத்தவும் கூட மாட்டோம். நாங்கள் அதே தெருவை சேர்ந்தவங்க தான். என் பிள்ளைக்கே அதே தெருவில் சேர்ந்த பிள்ளைக்கே பாதுகாப்பு இல்லைடா. ஒரு 10-15 பெத்த தாய் வெக்கத்தை விட்டு சொல்லாமல் இருக்காங்க. இதை நாங்கள் வந்து வெளிப்படுத்தியாக சொல்லிட்டோம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஆதரவு பண்ணி அந்த ஸ்கூலை வந்து சிகில் வைக்கணும்.